நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல எழுத்தாளர்களையும் எழுத்துத்துறை சார்ந்தும் அதனுடன் இணைந்து இலக்கியத்துறை கலைத்துறை சார்ந்து பயணிப்பவர்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்து சிறியதொரு நேர்காணல் பகுதியாகத்தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எழுத்தாளர் ஒருவர் நடராஜா சிவராணி, குறிப்பாக பிரியநிலா என்ற ஒரு புனைப்பெயருடன் ஒரு எழுத்துத்துறையிலேயே இப்ப தற்காலத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் உங்களை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? நிலைமை இருக்கு. ஓகே, சரி. நான் ஆரம்பத்திலே உங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன். ஒரு எழுத்தாளர் பிரியநிலா என்ற ஒரு புனை பெயருடன் நீங்க கவிதை தொகுப்புகளையும் சிறுகதை தொகுப்புகளையும் எழுதி கொண்டு வாரீர்கள். அதனுடன் இணைந்து ஒரு இதழையுமே மாதந்தோறும் வெளிவருகின்ற ஒரு இதழ், அது தற்பொழுது ஒரு காலாண்டு சஞ்சிகையாக மாறி இருக்கின்றது. அந்த ஒரு இதழினுடைய பிரதம ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். எழுத்துத்துறை, இந்த எழுத்துத்துறை சார்ந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்போதிலிருந்து வந்தது? நான் படிக்கிற காலத்திலே இருந்து எனக்கு எழுத்துத்துறையில் ஆர்வம் இருக்கிறது. நான் படிக்கிற காலத்திலேயே மேடை பேச்சுக்கள், கவிதை எழுதுதல், சிறுகதை எழுதுதல், கட்டுரை எழுதுதல் அப்படி எழுதி கொண்டிருக்கிறேன். ஓகே, படிக்கிற காலத்தில் இருந்த ஆர்வத்துடன் இப்போ ஒரு 3 இதழ்களை வெளியிட்டு இருக்கின்றீர்கள். சரி, எழுத்துத்துறைக்கு ஆர்வம் படிக்கிற காலத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நீங்க இவரை பார்த்து வளர்ந்திருப்பீர்கள், எனக்கு இவருடைய எழுத்துக்கள் பிடிக்கும் அல்லது போல அவருடைய நான் இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் அவருடைய அல்லது அவருடைய என்றாலும் இருக்கும், யாராவது ஒரு ஆளை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய துறையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய முன்மாதிரி யார்? நான் நிறைய பேருன்ற கவிதைகளை வாசிக்கிறேன், கதைகளை வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் மாதிரி எழுத எனக்கு தெரியல. எனக்கென்ற ஒரு பாணியில தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனா அப்படி ஒரு கவிஞரை சார்ந்து நான் எழுதுறதாகவோ அல்லது ஒரு எழுத்தாளர் பாணியில நான் எழுதுறதா இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அதற்கான ஒரு கவிதையும் எழுதி வச்சிருக்கிறேன். நான் ஒருவர் மாதிரியும் எழுதே இல்லை என்று. நிச்சயமாக. ஏனென்றால் அப்படியும் இருக்கலாம், ஒரு முன்மாதிரியை வைத்துக்கொண்டு நாங்கள் பயணிக்கலாம், அல்லது போனால் முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய ஸ்டைலில் எங்களுடைய ஒரு ஒரு நுட்பத்தில் நாங்கள் பயணிக்கலாம். அதுவும் ஒரு சிறப்பாக இருந்து கொள்ளும். அவ்வாறு நீங்கள் உங்களுக்குண்டே தனி ஒரு ஸ்டைல் ஒன்று கடைபிடித்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு இலகுவாக இருந்ததா? இலகுவாக இருந்தது. அது இலகுவாக கட்டாயம். ஏனென்றால் அது எங்களுக்கு நாங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்ளைகளை அது கட்டாயம் இலகுவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு பிடித்த மாதிரி பயணிக்கின்ற பொழுது அது இன்னும் இலகுவாக அமைந்து கொள்ளும். சரி, கவிதை தொகுப்பு எல்லோருமே சொல்லுவார்கள் ஒரு இலகுவான ஒரு வடிவம் கவிதை என்றாலே. ஒரு கொஞ்சம் சொற்களை முன்னுக்கு பின் ஓசை நயத்துடன் போட்டாலே கவிதை அமைந்து விடும் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அது உண்மை. அதான், ஏனென்றால் கவிதை தொகுப்பு இப்பொழுது ஈஸியாக இருந்தாலும் எங்கள் இலகுவான துறையாக இருந்தாலுமே ஆரம்பத்தில் கவிதை தொகுப்புன்றது ஒரு சரியான ஒரு கடினமான விடயம். ஏனென்றால் இப்ப நாங்கள் நவீன கவிதைகள், புது கவிதைகள் என்று சொல்றோம். ஆரம்பத்தில் மரபு கவிதைகள், அது ஒரு கடினமான துறை. மரபு கவிதை கடினமானது. கட்டாயம். அது அதை நான் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறேன், மரபு கவிதைகள். ஏனென்றால் தற்காலத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் எல்லோருமே புது கவிதைகள், நவீன கவிதைகளின் பால் தான் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மரபு கவிதைகள் போதிய ஒரு புரிந்துணர்வு இருக்குமான்றது எனக்கு தெரியாது. பல எழுத்தாளர்களுமே தற்காலத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மரபு கவிதைகள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றது மரபு கவிதை விளங்குவது சரியான கடினம். ஆனால் புதுக்கவிதான் சுவையானதாகவும் இருக்கு. ஏன் அப்படி ஒரு கூற்று சொல்கிறீர்கள்? மரபு கவிதையை விட புதுக்கவிதை சுவையானதாக இருக்கும், வாசிப்பதற்கு சுவையாக. நிச்சயமாக. சரி, அந்த வகையில் பார்த்தோமானால் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறீர்கள், எழுத்துத்துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இது கடினமாக இல்லையா? குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எழுத்துத்துறையும் கவனிக்க வேண்டும். இல்லை, இது கடினமாக எனக்கு இருக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் சின்ன வயதிலே தொடர்ந்து இதில் பயணித்து கொண்டிருக்கிறபடியா அது எனக்கு இலகுவாக இருக்கிறது. மற்றது நான் நேரம் காலம் பார்ப்பதில்லை. எந்த
எந்த நேரமும் எழுதி கொண்டிருப்பேன். நான் ஒரு பயணத்தில் போய்கொண்டிருக்குள்ளேயும் எனக்கு ஒரு கற்பனை வந்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு கவிதையை நான் அதில் தயார்படுத்திடுவேன். அந்த பயணித்து கொண்டிருக்கையிலும் என் மைண்டில் வந்து ஏதோ ஒரு கதை அல்லது கவிதை. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு உங்களுடைய மனதிலே தோன்ற விடயங்களை வந்து எழுத்து வடிவில் கொண்டு வருவது இன்னும் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் சொன்னது அதுக்காக வந்து நான் நேரத்தை செலவிடுவதில்லை. போற போக்கில் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற விடயங்களை வந்து கவிதையாகவோ அல்லது போனால் சிறுகதையாகவோ படைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலுமே வந்து அதற்கென்று ஒரு குறிப்பான நேரத்தை ஒதுக்கி நாங்கள் அதற்காக மினக்கடுகின்ற பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே கூறினது போல வந்து அந்த விடயங்கள் உங்களுக்குள்ளே தோன்றுமா? தோன்றும். கட்டாயம். ஏனென்றால் வந்து அது சில பேருக்கு கடினமாக இருக்கும். ஒரு விஷயத்துல நடந்து கொண்டிருக்கீங்கள எங்களுக்கு மனதில் தோன்றதிலும் பார்க்க ஒரு இடத்தில் இருந்து எங்களுடைய எண்ணங்கள் தியானங்களை வந்து ஒருமித்து ஒரு இடத்தில் இருந்து யோசிக்கின்ற பொழுது அது இன்னும் கடினமாக இருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி கட்டாயம். சரி, இந்த உங்களுடைய இந்த பயணத்தில் வந்து நீங்கள் எழுத்துத்துறை சார்ந்து எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எழுத்துத்துறையில் எனது கவிதைகளை வந்து நான் முகநூலில் போடு பதிவு செய்வேன். அதை சில பேர் வந்து திருடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. மற்றது நான் இது தொகுப்பு வெளியிடுறதுக்கு பொருளாதார பிரச்சனை ஒரு சவால். மற்றது போட்டிகள் நிறைய. கட்டாயம் வந்து இந்த நீங்க ஆரம்பத்தில் சொன்ன 2 சவால்களுமே வந்து பெரும்பாலான எழுத்தாளர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் தான். குறிப்பாக வந்து நாங்கள் சமூக வலைதளங்களை வந்து எங்களுடைய இலகுவிற்காக அல்லது போனால் எங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு உடனடி தளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஊடகங்களின் வாயிலாக எங்களுக்கு நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. ஒரு விடயத்தை வந்து உடனடியாக வெளிப்படுத்துவதற்கு சமூக வலைதளங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு காரணியாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கூறினது போல அந்த ஊடகங்கள் வாயிலாக இவ்வாறான பல ஒரு பாதகமான விடயங்களுமே இருக்கு. இலகுவில் வந்து எங்களுடைய விடயங்கள் நாங்கள் அதிலே வந்து செலுத்துகின்ற விடயங்களை வந்து திருடிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. மற்றது பொருளாதார பிரச்சனை, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இருக்கின்றது. இருந்தாலுமே வந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஈடு கொடுத்து நீங்கள் 3 தொகுப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது? அது உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தவில்லையா? பொருளாதாரத்தில் பாதிப்பு வந்து நான் என்னை பொறுத்தவரையும் எனது படைப்புகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இன்றையோ நாளையோ அல்லது இந்த நிமிடமோ இறந்து போயிருக்கலாம். அதைத்தான் நான் நூல்லையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படி இறந்து போயிட்டால் எனது கவிதைகள் வந்து காற்றோடு காற்றா பறந்து எங்கேயோ குப்பையில் விழுந்து கசங்கி போயிடும். இல்லையென்று சொன்னால் அது காணாமல் போய்விடும், அழிந்து போய்விடும். எனக்கு என்னென்ன சொன்னால் எனக்கு பிறகு எனது படைப்புகளை ஆவணப்படுத்தவோ அல்லது நூலுருவாக்கம் செய்யவோ யாரும் இல்லை. அப்போ அதனால் நான் இருக்கும்போதே எல்லா படைப்புகளையும் ஆவணப்படுத்தணும் என்ற ஆர்வமும் ஒரு வெறித்தனம் ஒன்று இருக்கிறது. அதனால் நான் அதை நான் பெரிதாக நினைத்து கொள்ள இல்லை. எப்படியும் வெளியிடணும். இன்னமும் என்னட்ட தொகுப்பாக பிரிண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிறது 15 தொகுப்புகள் இருக்கிறது. கவிதை, கடிதம், சிறுகதை, கவிதையிலேயே பல வகை இருக்குது. புதுக்கவிதை, மரபு கவிதை, கைக்கு, தன்முனை, கிராமிய கவிதை, அப்படி இருக்காது. அப்படி 15 கவிதை தொகுப்பு தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் கவிதைகள் என்னட்ட பல ஆயிரம் கவிதைகள் இருக்கிறது, எழுதி வைக்கப்பட்ட கவிதைகள். அவ்வாறு இருக்கையில் வந்து ஏன் அவற்றை நீங்கள் தொகுப்பாக வெளியே கொண்டு வரவில்லை? எனக்கு பொருளாதார பிரச்சனை பெரிய சவாலாக இருந்தது. மற்றது யாரிடம் வாங்கி செய்கிறதுக்கும் எனக்கு அதை விருப்பம் இல்லை. அதால் நானே செய்யணும், என்ற சொந்த பணத்திலேயே செய்யணும்னு தான் செய்தேன். நான் இப்போ சில பேர் உதவுறதுக்கு முன்வருகிறார்கள். கட்டாயம். ஆரம்பத்தில் வந்து இருந்த நிலைமையை பார்க்கில் வந்து தற்பொழுது வந்து எழுத்துத்துறைக்கு வந்து உதவுபவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் என்று விளங்குகின்றது. குறிப்பாக வந்து எங்களுடைய பிரதேச செயலகங்களும் வந்து ஒவ்வொரு பிரதேசத்திற்குரிய பிரதேச செயலகங்களும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை தாண்டி பல முதலீட்டாளர்கள் அல்லது போனால் புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் கூட இந்த துறைக்கு, இந்த இலக்கிய துறைக்கு பெரிதும் உதவி கொண்டிருக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து ஒரு அனுசரணைன்னு சொல்லலாம். அது வந்து அவர்கள் தார அளவு நூல் வெளியிடுறதுக்கு போதாது. அதால மீதி பணத்தை நாங்கள்லாம் அதை போட வேண்டிய நிலைமை இருக்கிறது.
ஏன் அப்படி ஒரு நிலைமை தற்காலத்தில் எழுத்தாளர்களுக்கு வந்திருக்கின்றது? ஏனென்றால் ஆரம்பத்திலே வந்து பல எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறார்கள், அதிக அளவிலான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்காலத்தில் வந்து அதிக அளவிலான எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் நூல்களை வந்து வெளியிடுவது குறைவா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? சில பேருக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்வேன். நூல்களை வெளியிடுறதுக்கு ஆர்வம் இல்லை. சில பேருக்கு ஆர்வம் இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு எல்லாரும் உதவி செய்ய மாட்டோம், எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டோம். அதுதான் பிரச்சனை. சரி, அதாவது எல்லா எழுத்தாளர்களும் வெளியுலகுக்கு தெரிவதில்லை. ஒன்று முகநூல்ல பதிவு செய்கிறதில்லை, வேற யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்வதில்லை. கட்டாயம் பகிர்ந்து கொள்வதில்லை என்ற ஒரு கருத்தையுமே வந்து கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த பகிர்ந்து கொள்வது வந்து நீங்கள் ஆரம்பத்திலே கூறினது போல பகிர்ந்து கொள்வதனால் அவற்றை வந்து திருடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதா? வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒரு கவிதைகளை வந்து கவிதைகளையோ சிறுகதைகளையோ ஏதாவது ஒரு படைப்புகளை நூலுருவாக்கம் செய்யப்படும் வரை திருடுவினம். அப்படி நூலுருவாக்கம் செய்த பிறகு யாருமே திருட முடியாது. அதுக்கு நாங்கள் கேஸ் போடலாம், வழக்கு தொடுக்கலாம். நிச்சயமாக அவ்வாறு விடயங்கள் எல்லாம் இருக்கின்றனவான்றது ஒரு போதிய அறிவு இருக்கிறதா? கட்டாயம் அப்படி செய்யலாமா? செய்யலாம். ஆனா இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்று பார்த்தோமானால் வந்து ஆரம்பத்தில் நான் முதல் தடவை கூறினது போல வந்து இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்கள் அல்லது எழுத்துத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பிரதேச செயலகங்கள் வாயிலாக கூட பல உதவிகள் அல்லது போனால் விருதுகள் சான்றுகள் கூட கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருடத்தினுடைய இறுதியிலும் வந்து சிறந்த படைப்பாளர் அல்லது போல சிறந்த எழுத்தாளர்களுக்கான விருதுகள் கிடைக்கின்றது, பரிசில்கள் கிடைக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களுடைய வெளியீட்டுக்கு ஒரு தொகை பணம் கூட கிடைத்துக் கொள்கின்றது. இந்த விடயம் வந்து பல பேருக்குமே வந்து தெரிவதில்லை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் வந்து எங்களுடைய பிரதேசத்திலே வந்து பல எழுத்தாளர்கள், புதிய எழுத்தாளர்கள், இலக்கியத்துறை சார்ந்து பயணிப்பவர்கள், கலைத்துறை சார்ந்து பயணிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த விடயம் தெரிவதில்லை. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த துறையின் பால் ஆர்வம் இருப்பவர்கள் வந்து இந்த ஒரு விடயத்தை கட்டாயம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பிரதேச செயலகங்களை நாடினால் அங்கே இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் மூலமாக வந்து உங்களுடைய இந்த துறையின் பால் பயணிப்பதற்கு ஒரு சிறிய ஒரு உதவி அவர்களால் கிடைத்துக் கொள்ளும். சரி, பார்த்தோம்னால் வந்து 3 தொகுப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முதலாவது தொகுப்பு வந்து கவிதை தொகுப்பு தான். அதாவது உனக்கு என்ன வேணும் சொல்லு என்கின்ற ஒரு தலைப்பில் அமைந்த ஒரு கவிதை தொகுப்பு தான் உங்களுடைய முதலாவது தொகுப்பாக இருக்கின்றது. இந்த தொகுப்பினுடைய ஒரு ஒட்டுமொத்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இது வந்து உடனே எழுதி வெளியிடவில்லை. சமகால கவிதைகளையும் காலங்கடந்த கவிதைகளையும் தான் எழுதி நூலுருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வந்து கூறுவார்கள், எங்களுடைய முதலாவது படைப்பு அல்லது போனால் படைப்பு என்பதை தாண்டி நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு விடயத்திலுமே வந்து முதலாவது விடயம் எல்லோருக்குமே வந்து ஒரு பெருமதியான விடயமாக இருக்கும். நாங்கள் மறக்க மாட்டோம். அது எந்த ஒரு காலத்திலேயுமே வந்து எங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய இந்த முதலாவது தொகுப்புமே வந்து சிறுகதை தொகுப்பாக சிறிய சிறிய தொகுப்புகளை வந்து நீங்கள் பல கவிதைகளை இதற்குள்ளே வந்து அடக்கி இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தலைப்பிலேயுமே வந்து நிறைய கவிதைகள் இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி தொடரும். அதற்கு முன்னராக இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கு வந்து உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.